மத்திய கிழக்கில் பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு ஈரான் தயாராகி வருகிறது. ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் தயாராகி வருகிறார்கள் என்று சொல்லி இரகசிய தகவல்கள் கிடைத்துள்ளன என்று அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன, பல முக்கியமான விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரதான செய்தியுடன் இன்னும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தியில் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, இதுதான் அவர்கள் வெளியிட்ட அந்த செய்தியினுடைய அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. என்னென்னு சொன்னால், தங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைச்சது. முதலாவது அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைச்ச தகவல்கள், ரெண்டாவது இடைமறிக்கப்பட்ட தொலைத்தொடர்பாளர்கள். இப்போ ஈரானிய இராணுவ தளபதிகள், இராணுவத்தினர் ஒரு ஆள் கதைக்குள்ள அதை இடைமறிக்கலாம் தானே. அப்படி இடைமறித்து ஒட்டு கேட்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்குது. என்னென்னு சொன்னால், ஈரான் மிக விரைவில் மிக பெரும் வலிந்த தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டு வருகிறார்கள், அதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சொல்லி. என்னென்னு சொன்னால், பிப்ரவரி மாதம் 28 யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஈரான் ஒரு சந்தர்ப்பத்திலேயும் வலிந்த தாக்குதல் நடத்தையில், அதாவது ஒஃபென்சிவ் அட்டாக் என்று சொல்லுவோம், அது நடத்தவே இல்லை. எப்போவுமே ஈரானை நோக்கி நடத்தப்படுற தாக்குதலை தடுக்கிற தாக்குதல், டிஃபென்சிவ் தாக்குதல், மற்றது அதற்கு ஒரு பதிலடி வழங்குகின்ற தாக்குதல்கள் அவ்வளோதான் நடத்தப்பட்டிருக்கே ஒழிய, ஈரான் தன்னுடைய படை பலத்தை முழு சக்தியை பயன்படுத்தி ஒரு வலிந்த தாக்குதல் நடத்துறது, தாங்களாகவே முன் பெரிய ஒரு ஏரியாவை கைப்பற்றன்னு சொல்லி அந்த மாதிரி தாக்குதலுக்கு போகலை. ஏன்னு சொன்னால், ஈரான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருது, இந்த யுத்தம் தேவையில்லாத யுத்தம், நாங்கள் இந்த யுத்தத்துக்குள்ளே வரவே இல்லை, நீங்களாத்தான் யுத்தத்தை ஆரம்பிச்சிங்கள், நீங்களாத்தான் குண்டு போட்டீங்கள் என்று சொல்லி ஈரான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருது தானே. இப்போ இவ்வளோ காலமும் அந்த ஒரு சீன் தான் போய்கொண்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் ஏன் ரெடி ஆகுது என்று சொன்னால், அமெரிக்கா அந்த யுத்தத்துக்குள்ளே கொண்டே காலை வச்சுட்டு இப்போ யுத்தத்தை நடத்தி முடிக்கவும் இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு அறகுறையாக விட்ட மாதிரி. இப்போ அமெரிக்கா எப்படியாவது அதிலிருந்து வெளியேறி போயிடணும் என்று, மத்திய கிழக்கிலிருந்து இந்த யுத்த சூழலிருந்து வெளியேறிடணும் என்றதான் அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்குது. எனவே அமெரிக்கா யுத்தத்துக்கு தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக மோதுறதுக்கு எதுவுமே இல்லை. அமெரிக்கா மண்ணில் ஈரான் எந்த விதமான தாக்குதலும் நடத்தவும் இல்லை. நேரடியாக இந்த ரெண்டு நாடுகளும் எதிரி நாடுகள் இல்லை. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லிக் கொண்டிருக்குன்னு சொன்னால், ஈரான் அணு ஆயுதங்கள் வச்சிருக்க முடியாது, இவ்வளவுதான் அமெரிக்காவினுடைய வாதமாக இருக்கே தவிர, மற்றபடி ரெண்டு நாடுகளும் கட்டுமையாக மோதிக்கொள்கிற அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அமெரிக்கா யுத்தத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. எனவே அவர்கள் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஈரான் வலியை தாக்கினா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது முதலாவது கணக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், யுத்தத்தை ஆரம்பிக்கக்குள்ள அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருந்த அந்த ஒரு பிணைப்பு இருக்குத்தானே, அது இப்போ இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நெத்தன்யாகு அவர்களுக்கும் இடையில இருந்த அந்த ஒரு பிணைப்பும் இப்போ இல்லை. இரண்டு நாடுகளுமே வேற வேற திசையில இருக்கிறது அது இப்போ வெளிப்படையாகவே தெரியுது. இது ஈரானுக்கு கிடைச்ச இரண்டாவது வாய்ப்பு. மூன்றாவது அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஆயுத பற்றாக்குறை. மிக முக்கியமான நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கலாம், அல்லது வான் பாதுகாப்பு பொறிமுறைகளாக இருக்கலாம், எல்லாமே ஒரு தட்டுப்பாடு இருக்குன்றது இப்போ எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் நிறைய செய்திகளில் பார்த்துருக்கிறோம். அந்த ஆயுதங்களை உடனடியாக கூட உற்பத்தி செய்து எடுக்க முடியலன்றது அடுத்த முக்கியமான பிரச்சனை. எனவே அமெரிக்காவினுடைய கைகளில் முக்கியமான ஆயுதங்களுக்கான பற்றாக்குறை இருக்கிறது. ஈரானுக்கு கிடைச்ச மூன்றாவது முக்கியமான வாய்ப்பு. நாலாவது ஈரான் அமெரிக்காவை தான் தாக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியம் இல்லை. அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது வளைகுடாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டை கூட தாக்க முடியும். அப்படி தாக்கமாக இருந்தால் அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அமெரிக்காவுக்கு தான் வரும். அப்போ அமெரிக்காவினுடைய உதவியைத்தான் இந்த நாடுகள் நாடுவார்கள். அதாவது தாக்குதலுக்கு இலக்காகிற நாடு எந்த நாடோ அந்த நாடு அமெரிக்காட்ட தான் போயிட்டு உதவி கேட்கணும். உதவி செய்யறதுக்கு அமெரிக்காட்ட ஆயுதங்கள் இருக்கணுமே, அது அடுத்த பிரச்சனை. எனவே அது மறைமுகமாக அமெரிக்காவை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இது இன்னும் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அடுத்தது இந்த யுத்தத்தில் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றார், ஈரான்கிட்ட கடற்படை இல்லை, வான்படை இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் என்று சொல்லி. ஆனால் கள யதார்த்தம்ன்றது அது இல்லை.
அங்கே களத்தில் வந்து அப்படி இல்லை. ஈரான் வந்து இன்னமுமே பலமாக தான் இருக்குது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போட்ட கணக்கு வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து பிழைச்சிருக்குது. எனவே ட்ரம்ப் மாதிரியான ஒரு லீடர் இருக்கும்போது தாக்குதல் நடத்துறது வந்து ஈஸியானது. ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஒரே மூச்சாக நின்று ஒரு பெட்டிய படையை திரட்டி ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு தளபதி கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவர் வந்து பிஸ்னஸ்மேன். அவர் இதில் ஏதாவது வருமானம் வருதா, இதில் ஏதாவது காசு வருதான்னு தான் பார்ப்பாரே ஒழிய பெட்டிய அளவில் படைகளை திரட்டி கொண்டு போயிட்டு அதுவும் அமெரிக்க இராணுவத்தினர் வந்து உயிரிழக்கிறது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதை வந்து அமெரிக்காவில் சமாளிக்கவும் முடியாது. ஏற்கனவே வந்து 18 இராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அதுக்கே அமெரிக்க மக்களுடைய அந்த ரியாக்ஷன் வந்து பெரிய அளவில் இருந்தது. எனவே இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள யுத்தம் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு, பெற்றுமளவிலான யுத்தம் ஒன்றை தொடுக்கிறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி ஈரான் கணக்கு போடுகிறது. ஈரான் அதற்கு தயாராகி வருகிறது என்று சொல்லி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச காலமாக நடந்து கொண்டு வர இன்னும் ஒரு சில முக்கியமான டெவலப்மெண்ட் சம்பந்தமாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி இருக்கார் தானே, அவர் வந்து இப்போ கிட்டல வந்து 6 முக்கியமான இராணுவ தளபதிகளை வந்து நியமிச்சிருந்தவர். எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்கு அனுபவசாலிகள், யுத்தத்தோட சம்பந்தப்பட்டவர்கள், யுத்தத்தில் வந்து அனுபவமிக்கவர்கள். குறிப்பாக ஈராக் யுத்த காலத்தில் வந்து முன்னணியில் நின்று செயல்பட்ட தளபதிகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த அதிரடியான மாற்றம் வரைக்குள்ளேயே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது என்று சொல்லி எல்லா ஊடகங்களுக்கும் வந்து ஒரு டவுட் இருந்தது. அதையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சுட்டி காட்டியிருக்கிறது. அடுத்தது இப்போ ஈரானில் வந்து வேற யாருக்குமே இல்லாத பவர் வந்து IRGCக்கு வழங்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு அதிக பவர் வழங்கப்பட்டுள்ளது என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ மொஜ்தபா காமேனி கூட IRGCயோட மிக நெருக்கமாக மொஜ்தபா காமேனிக்காக என்ன வேணுமென்றாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் IRGC என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஒரு கனெக்ஷன் வந்து இன்னும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நடவடிக்கையிலும் இப்பொழுது ஈரான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருது. அதுவும் வந்து வெளிப்படையாக தெரியுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஹவுதி அமைப்பினர் வந்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அங்கால ஈராக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய தாக்குதல் சம்பவங்கள் நடக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனானில் வந்து ஹெஸ்புல்லா அமைப்பு, இந்த மாதிரி ஈரானால் வழிநடத்தப்படுற இந்த ஆயுத குழுக்கள் இருக்கு தானே, எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு அந்தந்த நாடுகளில் வந்து பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கவோ அல்லது பெரிய ஒரு மோதலை கட்டவிழ்த்து விடுறதுக்கோ ஈரான் பிளான் பண்ணலாம் என்று சொல்லி, அப்போ நிறைய பிரச்சனைகளை வந்து அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளும் வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த யுத்தத்தாலே என்று சொல்லி ஈரான் கணக்கு போடுகிறது என்று சொல்லி இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்று சொன்னால் ஈரானினுடைய ஆயுத உற்பத்திகள். அதாவது ஒரு பக்கம் மிசைல்ஸ், இன்னொரு பக்கம் ட்ரோன்கள். இந்த இரண்டையும் வந்து மிசைல்ஸையும் ட்ரோன்களையும் வந்து முதல் இருந்ததை விட இன்னும் அதிக அளவு தொழில்நுட்பத்தை, அந்த தொழில்நுட்பம் ஈரானுக்கு எப்படி கிடைச்சேன்னு தெரியல, எந்த பக்கத்துலேருந்து வந்து கிடைச்சேன்னு தெரியல, யார் உதவி செய்தார்கள்னு தெரியல. ஆனால் முதல் இருந்ததை விடவும் இன்னும் நல்ல துல்லியமாக தாக்குதல்களை நடத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை இப்பொழுது ஈரான் பெற்றிருக்கிறது. இந்த போர் நிறுத்த காலத்தில் வந்து அவர்கள் அதனை டெவலப் பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஈரானிடம் ஏராளமான ஏவுகணைகள், ஏராளமான ட்ரோன்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு எல்லாமே தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கூட்டி கழித்து பார்க்கும்போது அதோட இடைமறிக்கப்பட்ட ரகசிய தகவல்களை அதையே அடிப்படையாக வச்சு பார்க்கக்குள்ள ஈரான் வந்து ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அப்படியான ஒரு போர் வெடிப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகத்தான் இப்போ சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்படுகின்றன. இந்த ஒரு பின்னணியில், அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு பக்கம் இப்படி ஒரு பெரிய ஒரு ஆய்வு கட்டுரையை போடும்போது அங்கே ராய்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு ஈரானினுடைய இராணுவ தளபதியை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்போ நேற்றையோட வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த போர் நிறுத்தம் வந்து முடியுது தானே, 2 மாத அந்த 60 நாட்களை கொண்ட அந்த சமாதான ஒப்பந்தம் வந்து முடிவடைஞ்சிட்டுது. அது வந்து புதுப்பிக்கப்படையில்லை. அப்படியான பின்னணியில் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் ஏற்படாட்டி, சமாதான பேச்சுவார்த்தைகளில் வந்து முக்கிய திருப்பங்கள் ஏற்படாட்டி நாங்கள் ஒரு பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்துவோம் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட தளபதி வெளிப்படையாகவே சொன்னார் என்று சொல்லி
ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வந்து நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. எனவே ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட இந்த செய்தியையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட அந்த செய்தியையும் வந்து கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வருது. அது வந்து ஈரான் ஒரு பெரும் தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது என்றுதான். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.